ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை செல்லக்குட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான எம்மியான ஃபிஷ் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்ய தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் கட்லெட் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மீன் எடுத்துக்கலாம். நல்ல சதையுள்ள பகுதியாக நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி வச்சு நான் ஒரு வேக்காடு வேக வச்சுருக்கேன். அது அழகாக வெந்துருச்சு. இப்படி கரண்டியில் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல, நம்ம அந்த தண்ணியோடய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இருக்கிற தோல், அந்த முள் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம மேஷ் பண்ணிடலாம். இதுலேயும் ஆயில் வந்திருக்கு பாருங்கள். எனக்கு அந்த மஞ்சத்தூள், அந்த தண்ணி, உப்பு எல்லாமே அதிலே இருக்குது. நான் அப்படியே அதிலே மேஷ் பண்ணிடுறேன். அந்த ஃபிஷ்ஷோட ஆயில் எல்லாமே அப்படியே நம்ம மேஷ் பண்ணிடலாம். பெரிய மீனாக இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி ஆயில் விட்டு வரும், இல்லைன்னா வராது. நம்ம எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். ஆனால் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு ஆனியன் போதும். நான் எடுத்திருக்க மீனுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். நம்மளோட ஃபிஷ் கட்லெட்டுக்கு தேவையான உப்பு, ஆல்ரெடி மீனில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் வேண்டாம், வெறும் மிளகாத்தூள் போடலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தனியாத்தூள் போட்டாச்சு. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு பைண்டிங்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ அங்கங்கே பால் பாலாக இல்லாமல் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போது ஒரு முட்டை எடுத்துருக்கேன். அதை உடச்சி நல்லா பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் பெப்பர், உங்களுக்கு காரம் ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், கூடவே நம்ம மிளகுத்தூளும் போட்டிருக்கோம். சரிங்களா? கவனமாக சேர்த்துக்கோங்க காரம். பிசைஞ்சி ப்ரெட்டும் சேர்த்து நான் ஆட் பண்ணி பிசைஞ்சி நான் உங்களுக்கு கட்லெட் ஷேப்பில் நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். எனக்கு பிடிச்ச மாடலில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது ப்ரெட் க்ரம்ஸில் இதை டிப் பண்ணிக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரெட்டு வாங்கி நம்ம தவாவில் வெறுமா நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. ஆயில் விட்டுருக்கேன். அதில் எனக்கு ஸ்கொயர், அப்புறம் ரெக்டாங்கிள், நிலா மாதிரி எங்கள் பாப்பா பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி நிலா மாதிரி நான் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஓவல் ஷேப்பு, உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்லலாம் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் எல்லா மாடல்லையும் ஒன்று பண்ணியிருக்கோம். திலகம் மாடலில் ரவுண்டாக ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி என்னென்ன ஷேப்பில் வேணுமோ பண்ணிக்கோங்க. இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம மீன் வறுக்கிற மாதிரி தான் 2 பக்கமும் நம்ம எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் திருப்பி போடுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். 2 பக்கமும் எனக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியான எம்மியான ஃபிஷ் கட்லெட், நல்ல சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்டியாக செம்மையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இன்னும் டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சர்வ் பண்ணும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. நாங்கள் இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி எங்கள் வீட்டு பசங்களே கேட்டிருக்காங்க. உங்கள் வீட்டு பசங்களும் நிச்சயமாக கேட்பாங்க. மீன் அழகாக சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கட்லெட் செஞ்சு கொடுத்திங்கன்னா இன்னும் ஒரு பீஸ் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இதில் நம்ம எல்லாமே ஹெல்தியான ஃபுட்ஸ் தான் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் வீட்லேயே இதை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல கிளிப்ஸ்லாம் வேணும்னா சென்னை செல்லக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு எப்பப்போலாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு அது அப்டேட்டாக வரும், நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.